இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, ஜனவரி மாதம் 23ஆம் தேதி தாயாம் திரு அவை தானம் தர்மம் செய்த புனித யோவான் என்பவருடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது. இந்த புனிதரானவர் கத்தோலிக்க திரு அவையுடைய வரலாற்றுல 3வது நூற்றாண்டுல வாழ்ந்த ஒரு புனிதராக கருதப்படுகிறார். பிறந்தது சைப்ரஸ் என்கிற ஒரு பகுதியில. ஆயராக பிற்காலத்தில் இவர் உயர்த்தப்பட்டு அலெக்சாந்திரியா நகரினுடைய ஆயராக இருந்தார் என்று தான் இவருடைய வாழ்க்கை வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம். அனுபவமிக்கவர்களே, சைப்ரஸ் பகுதியினுடைய ஆளுநராக இருக்கிறார். திருமணமாகி குழந்தைகளோடு மகிழ்ச்சியாக வாழ்ந்த இந்த யோவானுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய துன்பம் ஏற்படுகிறது. மனைவி மற்றும் பிள்ளைகள் அனைவரும் இறந்து போகவே கடவுளிடத்துல இன்னும் நெருக்கமாக மாறுவதற்கு இது ஒரு வாய்ப்பாக கருதி துறவரம் பூண்டு குருத்துவத்தை ஏற்று பின்னாளில் அலெக்சாந்திரியா நகரத்தினுடைய ஆயராக உயர்த்தப்படுகிறார். ஒரு நாள் ஆலயத்தில் இவர் ஜெபித்துக் கொண்டிருந்த நேரத்துல அன்னை மரியாள் இவருக்கு காட்சியில தோன்றி அன்னை மரியாள் மீது பக்தி கொண்டு ஏழை எளியவர்களுக்கு தான தர்மங்கள் உதவிகள் செய்தால் இயேசுவிடத்துல உங்களை பாதுகாப்பாக அழைத்து செல்வேன் என்கிற வாக்குறுதிகளை ஏற்று அன்றிலிருந்து தன்னிடமிருந்த செல்வத்தை அனைத்தையுமே விற்று ஏழை எளியவர்களுக்கு கொடுத்து அன்னை மரியாள் மீது பக்தி கொண்டு நற்கருணையின் மீதும் பக்தி கொண்டு தூய்மையிலும் புனிதத்திலும் வாழ்ந்து இன்றைக்கு தான தர்மங்கள் செய்த புனித யோவான் என்கிற அளவுக்கு திருச்சபையால் உயர்த்தப்பட்டிருக்கிறார். இந்த புனிதருடைய பரிந்துரையால் நாமும் நம்முடைய வாழ்க்கையில உதவிகள் செய்கிற ஒரு நற்குணத்தை கற்றுக்கொள்ள இறைவனிடத்துல இன்றைக்கு நம்ம மன்றாடி ஜெபிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற முதல் வாசகத்தையும் நற்செய்தி வாசகத்தையும் தொடர்பு படுத்தி உங்களுக்கு இன்றைய மன்னாவை வழங்க விரும்புகிறேன். முதல் வாசகம் சாமுவேல் புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாட்களில சவுல் அரசனுடைய வீழ்ச்சி, பிறகு தாவீதனுடைய திருப்பொழிவு, பிறகு சவுல் அரசனுக்கும் தாவீதுக்கும் ஏற்படுகிற அந்த பகைமை உணர்வை தான் இன்றைக்கு நம்ம வாசிக்கிறோம். உங்க எல்லாத்துக்குமே தெரியும், ஆண்டவர் தாவீதை ஆசீர்வதிக்கிறார். மக்கள் மத்தியில் அதிகமாக பேசப்பட்ட தாவீது தனக்கு போட்டியாக வந்து விடுவான் என்கிற காழ்ப்புணர்ச்சியோடு தாவீதையும் அவருடைய நண்பர்களையும் கொல்லுவதற்காக 3000 தேர்ந்தெடுக்கப்பட்ட இஸ்ரேல் வீரர்களோடு சவுல் அரசர் தாவீதை தேடி செல்கிறார். ஒரு குகையில சவுலை ஆண்டவர் தாவீது கையில ஒப்படைக்கிறார். தாவீதினுடைய நண்பர்கள் எல்லோருமே ஆண்டவர் உம்முடைய எதிரி உன் கைகளில் ஒப்படைத்திருக்கிறார், ஆகவே கொன்றுவிடு என்று சொன்ன நேரத்துல ஆண்டவர் அருட்பொழிவு செய்தவர் மீது நான் எத்தீங்கும் செய்யாமல் இருக்க இறைவன் என்னை காப்பாராக, ஆண்டவர் அருட்பொழிவு செய்தவர் மீது என் கைகளை நான் வைக்கக்கூடாது அப்படி என்று பெருந்தன்மையோடும் தாட்சியோடும் ஆண்டவர் அருட்பொழிவு செய்த சவுலை இன்றைக்கு தாவீது விட்டு விடுகிறார். ஆண்டவர் அருட்பொழிவு செய்த உங்களை நான் எத்தீங்கும் செய்ய மாட்டேன் அப்படி என்று தாழ்ந்து பணிந்து இன்றைக்கு கோரிக்கை வைக்கிற ஒரு செய்தியையும் இதை கண்டு மனமுருகிய சவுல் கடைசியில தாவீதை வாழ்த்தி, நீர் நிச்சயமாக இஸ்ரேலினுடைய ஆட்சி உரிமையை பெறுவீர், இஸ்ரேலை வலிமையோடு வழிநடத்துவீர் என்கிற அந்த ஆசீர்வாத வார்த்தைகளையும் தான் முதல் வாசகத்துல பார்க்கிறோம். நற்செய்தி வாசகத்துல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயர்ந்த மலையில ஜெபித்த பிறகு தன்னுடைய திருத்தூதர்களை தேர்ந்தெடுக்கிறார், பெயரிட்டு அழைக்கிறார். பெயரிட்டு அழைத்த அவர்கள் எல்லோருமே படித்தவர்களோ அல்லது சமுதாயத்துல மிக வலிமையானவர்களோ அல்லது செல்வந்தர்களோ அல்லது ஆளும் வர்க்கத்தை சார்ந்தவர்களோ அல்ல. இயேசுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் எல்லாருமே சாதாரண மனிதர்கள், அன்றாடம் காட்சிகள், உழைத்து உண்பவர்கள் அப்படி என்பதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு உணர்த்துகிறது. அன்புமிக்கவர்களே, நம்முடைய அன்றாட வாழ்க்கையில நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம், பழி வாங்குதல், வஞ்சம் தீர்த்தல், கோபத்தோடு இருத்தல் நம்மை வலிமையானவர்களாக மாற்றும் என்று நாம் சில நேரங்களில் கனவு கண்டு கொண்டிருப்போம், அல்லது தவறாக நம்மை பற்றியே நம்ம நினைத்து கொண்டிருப்போம். இன்றைய முதல் வாசகம் சொல்லுகிறது, உண்மையான வலிமை என்பது மற்றவர்களை மன்னிப்பதிலும், உண்மையான வலிமை என்பது கடவுளுடைய இரக்கத்தை மற்றவர்களுக்கு காட்டுவதிலும், உண்மையான வலிமை என்பது ஆதரவற்றவர்களையும் அல்லது சமுதாயத்தில் விளிம்பு நிலையில் இருக்கிற மக்களையும் அவர்களை உயர்த்துவது என்பதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகம், இன்றைய முதல் வாசகம் நமக்கு தெளிவுற சொல்லி தருகிறது. தென்னாப்பிரிக்கானுடைய மாபெரும் தலைவர் என்று அழைக்கப்படுகிற நெல்சன் மண்டேலாவை பற்றி நம்ம பல நிகழ்ச்சிகளை கேள்விப்பட்டு இருக்கிறோம். 26 ஆண்டுகளுக்கு மேலாக கடும் காவலில் இருந்த, இருட்டு சிறையில் இருந்த அவர் கடைசியில விடுவிக்கப்பட்டு அந்த நாட்டினுடைய உயர் பதவிக்கு செல்கிறார். உயர் பதவிக்கு வந்த உடனேயே அவருடைய நண்பர்கள் எல்லாம் அவரிடத்துல எதிர்பார்த்தது, அவரை சிறையில் அடைத்தவர்களை, அவரை கொடுமைப்படுத்தவர்கள் எல்லாரையுமே
கைது செய்து தண்டிக்க வேண்டும் என்பதைத்தான். ஆனால் அவர்களை கைது செய்யாமல் தண்டிக்காமல் மன்னித்து விட்ட அந்த நெல்சன் மண்டேலாவை பார்த்து, ஏன் இப்படி நீங்க பண்றீங்க? உங்களுக்கு கொடுமைப்படுத்தினவங்க, உங்களை கஷ்டப்படுத்தினவங்க, உங்களை சிறையில் அடிச்சவங்க, அவர்களை நீங்க மன்னித்து விடுவது நியாயமா? அவர்களுக்கான தண்டனை நீங்க கொடுக்க வேண்டும் அல்லவா என்று கேட்ட நேரத்துல 26 ஆண்டுகள் சிறையில் இருந்து அதே வெறுப்போடும் வன்மத்தோடும் பழிவாங்குற எண்ணத்தோடும் நான் இந்த சுதந்திர பூமிக்கு வந்தால் நான் வெளி உலக பார்வையிட வேண்டும் என்றால் சுதந்திரம் பெற்றவனாக இருப்பேன். ஆனால் என்னுள் இருக்கும் கோபத்தையும் அகங்காரத்தையும் நான் என்கிற ஆணவத்தையும் விட்டு விடாமல் இருந்தால் எனக்குள்ளே நான் சிறையில் இருக்கிறேன் என்பதுதான் உண்மை என்பதை அவர்களுக்கு உணர்த்தினார். ஆகவே அன்புமிக்கவர்களே, அன்றாட வாழ்க்கையில மன்னிக்க மனம் இல்லாமல் கோபத்தோடு இருத்தல் அல்லது வஞ்சம் தீர்த்தல் என்பது நம்முடைய வலிமை என்று நினைத்து கொண்டிருந்தால் இன்றைக்கு ஆண்டவர் மன்னிப்பதும் மறப்பதும் ஏழையருக்கு இரக்கம் காட்டுவதுமே உண்மையான வலிமை என்பதை இன்றைக்கு சொல்லித் தருகிறார். உண்மையான ஆன்ம வலிமையை இறைவன் நமக்கு தர இன்றைக்கு இறைவனிடத்துல மன்றாடி ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென்.